டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, புக்லெட் மாதிரி. அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஷீட் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட்டை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டீட்டெயில் அதிலே இருக்குது, அதை பார்த்து அப்படியே இதில் ஃபில் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஓகே ஓகே. இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர். நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டை எடுத்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் அதில் இருக்கும். அதை பார்த்து அப்படியே இதோ நான் ஒரு மாடல் ஃபில் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதே போல் எழுத வேண்டியதான். ஓகே, எழுதிட்டு இப்போது நான் 1 எழுதியிருக்கேன்னா கீழே நம்பர் 1 இருக்கும். அதை நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகே, நம்பர்ஸ் எழுதியிருந்தால் கீழே நம்பர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் லெட்டர் எழுதியிருந்தீங்கன்னா கீழே லெட்டர் இருக்கும், அதை ஷேட் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே. இப்போ அடுத்ததாக கொஷின் பேப்பர் நம்பர். இந்த கொஷின் பேப்பர் நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்காது, உங்கள் கொஷின் பேப்பரில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 2021 உள்ள மாடல் கொஷின் பேப்பர். இதில் இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் கொஷின் பேப்பர் நம்பர் B2101. ஓகே, இதை அப்படியே எடுத்து ஃபில் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி ஃபில் பண்ணி ஷேட் பண்ணிங்களோ அதே போல் இதையும் எழுதி ஷேட் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே. அடுத்ததாக டிகிரி. இதில் நீங்கள் பிஎட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா மேலே பிஎட் அப்படி எழுதிட்டு பிஎடை ஷேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் எம்எட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா எம்எட் அப்படின்னு எழுதிட்டு கீழே எம்எடை ஷேட் பண்ணணும். ஓகே ஓகே. அடுத்தது காலேஜ் கோட். காலேஜ் கோடு வந்து அதுவும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். நம்ம காலேஜ் கோடு வந்து 120-19. ஓகே, உங்கள் ஹால் டிக்கெட்டில் 2ஆவதாக இருக்கும் பாருங்கள், அதுதான். அதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் கோட். இந்த காலேஜ் கோடும் எக்ஸாம் சென்டர் கோடும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. இதுவும் உங்கள் ஹால் டிக்கெட்டை எடுங்க, அதில் ஃபஸ்ட்டே அந்த எக்ஸாம் சென்டர் கோட் இருக்கும். ஓகே, 22001. ஓகே, அது அப்படியே இதில் எழுத வேண்டியது. ஓகே, அடுத்ததாக சப்ஜெக்ட் கோட். இந்த சப்ஜெக்ட் கோடு வந்து உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் இருக்கும், உங்கள் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும். அதை பார்த்து தப்பு இல்லாமல் இதில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அடுத்தது கீழே வாங்க. அதில் செஷன் ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் இந்த வாட்டி ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு எக்ஸாம், அதுவும் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கு. அதை பார்த்து அப்படியே ஆஃப்டர்நூனில் டிக் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. அடுத்தது வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ நீங்கள் 26 மார்ச்சில் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 26 மார்ச்சை வந்து 03ன்னு போடணும். ஓகே, அப்படி கேப் இல்லாமல் எல்லா பாக்ஸ்லேயும் 26/03/2025 எழுத வேண்டியதான். ஓகே ஓகே. அடுத்தது வந்து இந்த சிக்னேச்சர் பாக்ஸ் வாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற பாக்ஸில் உங்கள் ஹால் இன்விஜிலேட்டர் வந்து சிக்னேச்சர் போடுவாங்க. ஓகே, அடுத்தது கீழே உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டிருக்கு. அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் கீழே வாங்க. அதில் டிகிரியை டிக் பண்ணணும். பிஎட்னா பிஎடை டிக் பண்ணுங்கள், எம்எட்னா எம்எடை டிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு கீழே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். மேலே நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் கீழே. ஓகே, அதே போல் அடுத்தது சப்ஜெக்ட் கோட் இருக்குது, அதுவும் நீங்கள் மேலே ஃபில் பண்ணது அதே போல் கீழே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே சப்ஜெக்ட் நேம் இருக்குது பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் நேமும் உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் இருக்குது, கொஷின் பேப்பர்லேயும் இருக்குது. பார்த்து தப்பு இல்லாமல் அதை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? பக்கத்தில் கவர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தேவை கிடையாது, அதை விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து மேலேயும் ஃபில் பண்ணணும், கீழேயும் ஃபில் பண்ணணும். ஓகே, 2 இடத்துல ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சைடில் பாருங்கள், சைடில் மேலே வந்து கொஷின் பேப்பர் நம்பர்னு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சப்ஜெக்ட் கோட்னு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2ஐயும் கூட ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் ஃபில் பண்ணுறது. ஓகே, பதட்டம் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிட்டு வாங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.